ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த டெய்லி லைஃப் அண்ட் இமோஷன்ஸ். இன்னைக்கு நான் ஒரு புது டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். ரீசெண்டாக எனக்கு ஒரு ஸ்பேம் கால் வந்ததுங்க. இன்னைக்கு நான் அந்த ஸ்பேம் கால் பற்றி தான் பேச போகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோமேட்டட் நம்பர்லேருந்து கால் வந்தது. நான் என்ன அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ஃபெடெக்ஸ்லேருந்து வி ஆர் காலிங். ஆட்டோமேட்டட் நம்பரே சொல்லிச்சு, உங்களோட ஒரு கொரியர் கஸ்டம்ஸில் ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் வந்தது. ஐ செட், நான் ரொம்ப ஆன்லைன் பர்ச்சேசஸ் பண்ணுவேன். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னோடது எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுவும் ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் எங்கேயோ மாட்டிக்கிச்சு போல இருக்குது. நான் என்னோட நைக்கா கொரியரை அந்த டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் சரி லைனில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுச்சுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 அப்படிங்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. நான் 1 நம்பர் ப்ரெஸ் பண்ணால் அங்கே ஒரு பர்சன் ஃபோன் எடுத்தார். எனக்கு உங்கள் பேரை சொல்ல முடியுமா, லைக் ஸோ தட் ஐ கேன் ட்ராக் பேக் உங்களோட எந்த கொரியரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். நானும் சரி ஓகே அப்படின்ட்டு என் கம்ப்ளீட் பேரை சொன்னேன். அவங்க என் கம்ப்ளீட் பேரை பார்த்துட்டு இம்மீடியட்டாக அந்த பர்சன் என்கிட்ட சொல்லிட்டாரு, உங்களோட ஒரு கொரியர் கஸ்டம்ஸில் ஹோல்ட் ஆகிருக்குது, பிகாஸ் அதில் இல்லீகல் ஐட்டம்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்லி தென் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இவ்வளோ டைம் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, எனக்கு ஒரு கொரியர் வருது, அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் ஓகே சரி அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக கேட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த கொரியர் உங்கள் பேர்லேருந்து தைவானுக்கு போய்க்கிட்டு இருந்திருக்குது, வெங்லிங்க பேரில் அப்படின்ட்டு. இல்லையே, நான் எதுவுமே கொரியர் அனுப்பலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதில் உங்கள் ஆதார் கார்டோட ஒரு காப்பியும் இருக்குது, இது நீங்கள் தான் கண்டிப்பாக அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையே இல்லையே நான் எதுவுமே அனுப்பலை, தைவானில் யாருமே இல்லை, எனக்கு வெங்லிங்கிற ஒருத்தருக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சாரி பாஸ், நான் யாருக்கும் அனுப்பலை அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசினதுக்கப்புறம் தே செட், இல்லை உங்கள் ஆதார் கார்டு இருக்குது அண்ட் இதில் நிறையா எக்ஸ்பயர் ஆன பாஸ்போர்ட்ஸும் இல்லீகல் ட்ரக்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் தென் ஐ ஆஸ்க்ட் ஹிம், ஓகே இது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த திங். மும்பை கஸ்டம்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், மும்பை கஸ்டம்ஸா, மும்பைக்கும் எனக்கும் மும்பையில் நான் இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என் மைண்டில் பேக் ஆஃப் த மைண்டில் இன்னொரு விஷயமும் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் என்னோட இனிஷியல் ஆதார் கார்டு மும்பை அட்ரஸ் தான். ஸோ மேபி இது பழைய ஆதார் கார்டில் எதுவும் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறதும் மைண்டில் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு செகண்ட் அந்த தெளிவு வந்தது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற பர்சன் ஜெனுவினா அப்படின்ட்டு. தென் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இல்லைனா இது போலீஸ் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு இமீடியட்டாக தோணுச்சு. நான் சொன்னேன், ஓகேப்பா, ஐ ஹவ் டேக்கன் டவுன் யுவர் நம்பர் அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐல் ரீச் அவுட் டு போலீஸ், பிகாஸ் நீங்கள் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஐ ஷுட் ட்ரஸ்ட் தி போலீஸ் ரதர் தென் யூ அப்படிங்கிற மாதிரி நான் கான்வர்சேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவங்களும் ஓகே அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க. ஓகே, நான் பிஃபோர் ஐ கோ டு த அதர் டாபிக் நான் சொல்லிடுறேன், எனக்கு எந்த நம்பர்லேருந்து கால் வந்ததுன்ட்டு. 9472377706. நான் இந்த நம்பரை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போடுறேன். ஸோ தட் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்ததுன்னா யூ வில் ஆல்சோ கெட் டு நோ. ஓகே, ஸோ அந்த அந்த ஒரு செகண்ட் அந்த தாட்னால நான் காலை கேன்சல் பண்ணிட்டேன். அவங்க என்கிட்ட ஃபேக் பாஸ்போர்ட்ஸ், எக்ஸ்பயர்ட் பாஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் செம்மையா பேனிக் ஆயிட்டேன். என் மைண்டு ஒரு டைமில் பிளாக் ஆயிருச்சு. என்னோட லைஃப்பில் எனக்கு என்னலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லை போலீஸ் கேஸை பிளாக் பண்ணுறதுக்காக நம்மளையே இந்த இஷ்யூவில் போட்டுருவாங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு இன் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். பட் இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு தோணுது என்னென்னா, லெட் மீ ரீச் அவுட் டு த போலீஸ், இவங்க உண்மையானவங்களா அப்படிங்கிற மாதிரி தான். அந்த தாட் அன்னைக்கு எனக்கு மைண்டில் வரலன்னா இன்றைக்கி மேபி நான் லட்சக்கணக்கான ரூபா லாஸ் பண்ணியிருப்பேன்.
இந்த கால அட்டெண்ட் பண்ணிட்டு, ஓகே அப்படின்ட்டு ஓரளவுக்கு நிதானம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ்ல நான் என் கலீக் கிட்ட இந்த மாதிரி நடந்தது. எனக்கு ஒரு செகண்ட் ரொம்ப பேனிக் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான், ஹி டோல்ட் மீ தட் இந்த மாதிரி நெறைய கிரைம்ஸ் நடக்குது. இதோட கன்டினியூட்டி என்னன்னா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு லெட்டர் வர்ற மாதிரி ஃபேக் கவர்மெண்ட் லெட்டர் ஹெட்ல உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் தந்து உங்ககிட்ட காசு கறப்பாங்க. இத பத்தி லாஸ்ட் வீக் வந்து ரேடியோல போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொரியர் வந்திருக்குது. கொரியர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. உங்கள இது பண்றதுக்காக வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம். அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு வந்ததுன்னா கால் நம்பாதீங்க. அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னாரு. அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ். நான் வந்து இல்ல யூ கைஸ் ஷுட் பி இன்ஃபார்ம்ட் அப்படி அந்த ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ல மைண்ட லூஸ் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் பி அப்லோடிங் மோர் சச் வீடியோஸ். டாடா, பை பை. அன்டில் தென்.